So in this video we are going to discuss about the key point of isomerization reaction. இந்த isomerization reaction பத்தி நான் வந்து full video நான் வந்து போட்டுக்கிறேன். அவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க full detail நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. பட் isomerization reaction வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மெயினா இம்பார்ட்டன்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கார்பன் ஆட்டமா நமக்கு வந்து வேணும். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன்ல ஈத்தேன்ல புரோபேன் பியூட்டேன்ல நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. மினிமம் வந்து ஹெக்சேன் வந்து இருக்கணும். அப்போ ஹையர் தான் ஹெக்சேன் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அலுமினியம் குளோரைடுன்றது நமக்கு என்னது லூயி ஆசிட். அப்போ அலுமினியம் குளோரைடு என்ன ஆகும்னா அந்த குளோரின் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டு AlCl4 மைனஸாக வந்து மாறிடும். ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும் நமக்கு தனியாக இருக்கும், இந்த H பிளஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த H பிளஸ் தான் நமக்கு என்ன ஆக போகுது, இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு இனிஷியேட் ஆக போகுது. அப்போ இந்த H பிளஸ் நமக்கு ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கணும், அதாவது எலக்ட்ரான் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த மாலிகுல எங்கே நமக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது த்ரூ இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்டால் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் எப்பவுமே என்ன பண்ணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் வந்து இருக்கும். அப்போ இந்த கார்பன் ஆட்டம் என்ன பண்ணும், இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணும், மோர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம இந்த கார்பனுக்கு வந்து நமக்கு டொனேட் பண்ணும் இல்லையா. அப்போ இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணும், இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும், இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த H பிளஸ் வந்து நமக்கு எங்கே ரியாக்ட் ஆகும், இங்கே தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும் இல்லையா. அப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஹைட்ரஜன் அந்த எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து நமக்கு வந்து போயிடும். அப்போ ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வந்து H2 வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும் அந்த H பிளஸ் போனதுக்கு அப்புறம். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த மெத்தில் குரூப் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த JEE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுல் மெக்கானிசம் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கங்க.